இங்க ஒரு ஊர்ல மக்கள் எல்லாரும் ஒரு தவளை தண்ணி கிடைக்கவே 10 கிலோமீட்டர் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம் இருக்கிற ஊர்ல நம்மளே ஒரு போர் போட்டுடலாம்னு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நீரோட்டம் பார்க்க ஒரு தாத்தாவை கூட்டிட்டு வராங்க. பார்த்தா ஒரு இடத்துல நீரோட்டம் இருக்குன்னு அந்த இடத்துக்கு சொந்தக்காரரான இன்னொரு தாத்தா கிட்ட போய், உங்க இடத்துல நீரோட்டம் இருக்கு, அதனால ஊர் மக்களுக்காக உங்க இடத்தை கொடுங்க, நாங்க அதுல போர் போடணும்னு ஊர் மக்கள் கேக்குறாங்க. அந்த தாத்தாவும் போர் எல்லாம் போட வேண்டாம், கிணறு வேணா தோண்டிக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா அதை என் பேரன் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. ஊர் மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட கேட்க அவர் முடியாதுன்னு சொல்றாரு. ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஒண்ணு நாங்க வேற இடத்த உங்களுக்கு எழுதி கொடுக்கிறோம்னு சொன்ன அப்புறம் தான் ஹீரோ கிணறு தோண்ட ஒத்துக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து கிணறு தோண்டிட்டு இருக்கும் போது ஏதோ பெருசா எலும்பு தெரியறத பார்த்துட்டு இங்க ஏதோ பெணம் இருக்குன்னு பயந்து போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அகழ்வாராய்ச்சியாளர்களும் அவங்க ஊருக்கு வராங்க. பார்த்தா அது ஒரு டைனோசரோட எலும்பு கூடுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் திருச்சி ஓடுறாங்க. ஒரு நாள் அங்க பள்ளம் தோண்டிட்டு இருக்கும் போது விரிசல் வந்து அந்த ஊர் ஜனங்கள் குலதெய்வமா கும்பிடுற கோயில் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. கூடவே கிணறு தோண்ட இடம் கொடுத்த அந்த தாத்தாவோட வீடும் சேர்ந்து இடிஞ்சு விழுந்ததுல அந்த வயசான தாத்தா இறந்து போயிடுறாரு. ஹீரோக்கு கோவம் வந்து இந்த கிணத்து முதல்ல மூடுங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே அங்க ஆராய்ச்சியில வேலை செஞ்ச இன்சார்ஜ் பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணி பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்ல அந்த தாத்தாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆம்புலன்ஸ் வர வச்சு வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறாங்க. ஊருக்கு நல்லது நினைச்ச இவரோட தாத்தாக்கு இப்படி ஒரு நிலைமையானு நினைச்சு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. மழையே வராத ஊர்ல அன்னைக்குன்னு பார்த்து பேய் மழை பெய்ய எல்லா தண்ணியும் அங்க தோண்டி இருந்த கிணத்துல போய் விழுது. மறுநாள் போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த டைனோசரோட எலும்பு கூட காணும். உடனே அந்த இன்சார்ஜ் பொண்ணு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு சத்தத்துல போட்டு போலீஸ் அவங்கள வெளுத்து வாங்குறாங்க. ஒழுங்கா யார் அந்த டைனோசரோட எலும்பை திருடினதுன்னு கேட்டு மிரட்டுறாங்க. அந்த அகழ்வாராய்ச்சி டீம்ல இருந்த ஒருத்தர் ஹீரோக்கு ஒரு பெட்டிஷன் எழுத ஹெல்ப் பண்ணிருப்பாரு. உங்க ஊருக்கு மினிஸ்டர் வரும்போது இதை கொடுங்கன்னு சொல்றாரு. மினிஸ்டரும் அந்த கிராமத்துக்கு வந்து அந்த இடிஞ்ச இடத்தையும் கிணத்தையும் பார்த்துட்டு ஊர் மக்களை பார்க்க போறாரு. ஒழுங்கா யாரு திருடினாலும் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ முன்னாடி வந்து உங்களுக்கு தேவையானதை நாங்க கொடுத்துடுறோம், ஆனா இந்த பேப்பர்ல இருக்கிறத நீங்க எங்க ஊருக்காக செஞ்சு தரணும்னு சொல்லி கண்டிஷன் போடுறாரு. அந்த லெட்டர்ல ஊர்ல தண்ணி வசதியும் இந்த டைனோசரை வைக்க ஒரு சின்ன மியூசியமும் வச்சு தரணும்னு மீடியா முன்னாடி கேக்குறாரு. மினிஸ்டரும் வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. பல வருஷ போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியா அந்த கிராமத்துல புதுசா தண்ணி டேங்கும் ஓபன் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அங்க சின்ன மியூசியமும் வச்சு வெற்றிகரமா ஓபன் பண்ணி அவங்க ஊரையே ஃபேமஸ் ஆக்கிடுறாங்க.